நடப்பு IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை வென்றிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி வணக்கம். இன்றைய ஆட்டம் எப்படி இருந்தது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாலாஜி. வணக்கம். IPL இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி தற்போது 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் பேட் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பலப்பரிசு நடத்தின சாம்பியன் பட்டத்திற்காக. இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். இதன்படி ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. ஆனால் ஹைதராபாத் அணிக்கு ஆரம்பம் பற்றி சறுக்கலாக இருந்ததாக கூறலாம். எனவே அந்த அணி ஆரம்பத்திலிருந்தே விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இருந்து தடுமாறியது. குறிப்பாக தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 2 ரன்களில் ஸ்டார்ட் ஓவரில் போல்டானார். இது மட்டுமின்றி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றொரு தொடக்க வீரரான தாவிசர் ரன் ஏதும் எடுக்காமல் வைபவ் அரோரா வீசிய முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார். இதற்கு பிறகு களமிறங்கிய நிதிஷ் ரெட்டி, மார்க்கம், ஷபாஸ் அகமது உள்ளிட்ட பேட்டர்களும் மிக சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தால் ஹைதராபாத் அணி ஆட்டம் கண்டது என்றே சொல்ல முடியும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பந்து வீச்சர்கள் மிக ஒரு அபாரமான பந்து வீசி ஹைதராபாத் அணியை கடுமையான நெருக்கடி இருந்தனர். குறிப்பாக ரசல் சிறப்பான ஸ்பெல் வீசினார். இதேபோல் ஸ்டார், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா உள்ளிட்டவர்களும் ஒரு சிறப்பான ஸ்பெல்லை வீசியதால் ஹைதராபாத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இருந்து தடுமாறிய சூழலில் 19வது ஓவரில் வெறும் 113 ரன்களுக்கே ஹைதராபாத் அணி ஆல் அவுட் ஆனது. பவுலிங்கில் கொல்கத்தா குறிப்பாக மிரட்டியது. குறிப்பாக அந்த அணியில் ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட்டுகளையும், ஸ்டார், ஹர்ஷித் ராணா உள்ளிட்டோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதற்கு பிறகு 114 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி கொல்கத்தா அணி பேட்டிங்கை தொடங்கியது. கொல்கத்தா அணிக்கு விளக்கு வீரர் சுனில் ரெய்ன் தான் சந்தித்த முதல் பந்திலேயே 6 அடித்தார். என்றாலும் ஒரு அடுத்த பந்தில் ஆட்டம் இழந்தார். இதன் பிறகு 2வது விக்கெட்டுக்கு குர்பாஸ் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ஜோடி அதிரடியாக ஆடி பவர் பிளேவை மிக கச்சிதமாக பயன்படுத்தி ரன்களை விரட்டினர். ஒரு பக்கம் குர்பாஸ் மிக பொறுமையாக விளையாடி ரன்கள் சேர்ந்தாலும் மற்றொரு முனையில் வெங்கடேஷ் ஐயர் அதிரடி காட்டி பவுண்டரி மலை பொழிந்தார் என்று கூறலாம். அந்த அணி பவர் பிளேவில் கிட்டத்தட்ட 72 ரன்களை முதல் 6 ஓவர்களில் மட்டும் ஒரு விக்கெட் இழப்புக்கு 72 ரன்களை சேர்த்தது. இதனால் மிக எளிதாகவே இலக்கை எட்டிய கொல்கத்தா அணி தற்போது 10.3 ஓவர்கள் 2 விக்கெட் இழப்புக்கு 114 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் IPL கோப்பையும் கொல்கத்தா அணி தற்போது வென்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக கொல்கத்தா அணி கடந்த 2012ஆம் ஆண்டிலும் 2015ஆம் ஆண்டிலும் சாம்பியன் பட்டம் வென்றது. அந்த 2 ஆண்டுகளிலும் கொல்கத்தா அணிக்கு கௌதம் கம்பீர் கேப்டனாக செயல்பட்டார். இத்தகைய கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணிக்கு தற்போது ஆலோசகராக இருக்கிறார். இப்போது அவரது நிர்வகிக்கும் அணியை மீண்டும் ஒரு சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 3வது முறையாக IPL கோப்பையை வென்றிருக்கிறது. மட்டுமின்றி 5 முறை கோப்பைகளை வென்றுள்ள சென்னை, மும்பை அணிகளுக்கு அடுத்த IPL வரலாற்றில் அதிக கோப்பைகளை வென்ற அணி என்ற
பெருமையும் கொல்கத்தா பெற்றிருக்கிறது. இறுதிப் போட்டியில் மிகச்சிறப்பாக வெங்கடேஷ் ஐயர் ஆடி 52 ரன்கள் அடித்துதான் 3வது முறையாக கொல்கத்தா அணி IPL கோப்பையை வசப்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.